ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க, ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டிஷ் போட போகிறாங்க அப்படின்னு போட்ட உடனே நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ், யூஆர் ரைட். இன்றைக்கி நம்ம கிச்சனுக்கு வர போகிறவங்க விக்னேஷ் கிச்சன் விக்னேஷ். விக்னேஷ்க்கு எந்த இன்ட்ரொடக்ஷனும் நான் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இவ்வளோ சின்ன வயசில் ஹீஸ் ஸோ பேஷனேட் அபவுட் குக்கிங். ரொம்ப சிம்பிளான பர்சன், பாசிட்டிவான விக்னேஷோட குக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அவங்க பாட்டியோட குக்கிங்காக இருக்கட்டும், அவங்க சேனலில் வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸை நீங்கள் பார்க்கலாம். அவசியம் விக்னேஷ் கிச்சனை போய் பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போது விக்னேஷ் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்ய போகிறதுன்னு கற்றுக் கொடுக்க போகிறாங்க. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் இன்னொரு சந்தோஷமான எபிசோடில் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி வந்து நான் ஹாப்பி ஹோம் மேக்கர் அப்படின்ற யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலாவை தான் இன்றைக்கி வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனல்னா என்ன, நம்ம ஹாப்பி ஹோம் மேக்கர் அப்படின்ற யூடியூப் சேனலில் பார்க்க போகிறோம். இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஆகும் நல்லா 200 கிராம் பன்னீரை வந்து அழகாக வந்து கட் பண்ணி உப்பு போட்டு வெந்நீரில் ஒரு அரை மணிக்கிட்ட ஊற வச்சுருக்கேன். இந்த 5 தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். ஒரு வெங்காயத்தை அழகாக வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு பட்டர், வெண்ணெய் மேத்தி எடுத்து வச்சுருக்கேன். காய்ந்த மேத்தி இலைகள், காரப்பொடி, அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 1/3 கப் கிட்டே இருக்கும். முந்திரி பருப்பு 50 கிராம் வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையாக தகுந்த மாதிரி கூட்டி அல்லது குறைச்சி சேர்த்துக்கோங்க. இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சோண்டு தான் சேர்த்துக்கணும், உப்பு தேவையான அளவு, ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்க போகிறோம், கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்க போகிறோம். கடாயில் வந்து துளியோண்டு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சுன்னு இருக்கு. இப்போ நாம் இதில் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாமே ஒன்றா போட்டு விடலாம். ஸோ தக்காளி பழத்தையும் நான் இதிலேயே போட்டு விடுறேன். பை முந்திரி பருப்பு. ஸோ நான் முந்திரி பருப்பும் நான் இதில் சேர்த்து விடுறேன். ஸோ இப்போது நல்லா இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. 15 நிமிஷத்தில் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலையை விட்டேன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா வெந்துடுத்து. ஸோ இப்போ நல்லா அதை அரைச்சிருந்துடலாம். 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காயறதுக்குள்ளே கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் வெண்ணையும் நல்லா காஞ்சிட்டு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அரை, இது மேலே வேண்டாம். ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போடலாமா? ஜீரகம் 1 டீஸ்பூன் போடலாம், அது போதும். இந்த வெண்ணெயில் நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா ஆனப்புறம் மிளகா பொடி போட்டிருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் போட்டிருக்கேன். இப்போ அதை வந்து நல்லா கலந்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸி ஜாரில் வச்சு நல்லா அரைச்சி நல்லா ஒரு வடிகட்டி, சூப் ஸ்டைலில் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். சில்கி அண்ட் ஸ்மூத்தாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம். மூடிட்டு 30 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுட்டோன்னா நல்லா வெந்துடும். இப்போ போட்டுக்கலாம். பேஸ்ட் வந்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுத்து. எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் வந்து நான் 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து கரம் மசாலா பொடி போடுறேன். 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 200 கிராம் பன்னீர். இப்போ நான் க்ரீம் சேர்க்க போகிறேன். இதோட ஒரு 3 ஸ்பூன் கிட்ட இப்போ சேர்க்குறேன். அப்புறம் பார்த்துட்டு உங்கள் தகுந்தாப்பில் கூட்டி அல்லது குறைச்சி சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மேத்தியை நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சோண்டு சேர்க்க போகிறேன். நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போகிறேன். 7 ஸ்டார் ஹோட்டல், எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த 7 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாங்க. ட்ரிக்கை மட்டும் நான் சொல்கிறேன். எவ்வளோ சேர்க்கணும் விக்னேஷ்? வெரி குட் கொஸ்டின். அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஓகே ஓகே. தேன் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கோங்க. க்ரீம் போட போகிறோம். வாவ், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சோண்டு பட்டர். ஃபேவரட் டிஷ் பன்னீர் பட்டர் மசாலா, அதை நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுறதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க. இந்த ரைஸ் சப்பாத்திக்கான லிங்க்கு விக்னேஷ் கிச்சனில் இருக்குது. நான் அதோட லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் அதையும் பாருங்கள். அவங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம். ஆரோக்கியமான சமையல், ஆனந்தமான வாழ்க்கை. மசாலாவோட இந்த ரைஸ் குக்ட் ரைஸில் பண்ண சப்பாத்தியை நானும் விக்னேஷும் ட்ரை பண்ண போகிறோம். க்ரீமி அண்ட் பட்டரி. காற்று ஜோராக இருக்குது. இங்கே சொல்லுங்கள் கமெண்ட் எப்படி இருக்குன்னு. அட்டகாசமாக இருக்குது. நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வெரி குட் விக்னேஷ், சூப்பராக இருக்குது.